காட்டுங்க. இது வந்து இது என்ன சொல்லுங்கள், இது பிஸ்ஸில் என்ன சொல்லிடலாம். அதே இது என்னது? கார்ஜெட். நான் சொன்ன மாதிரியா நீங்கள் சொன்ன மாதிரியா? கும்பி பாகம். ஐயோ வெரி குட். ஓடுதா ஓடுதா? ஆமாம். நீங்கள் பேச கேட்குமா? கேட்கும். ஓட விட்டாச்சா? கும்பி பாகம் எப்போ நான் காமிடுவேன். உண்மையிலே வத்தத்தூள் போட்டேன், சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கு, மிளகு தூள் போட்டிருக்கு, கும்பி பாகம் மிளகாய், வெங்காயம், தக்காளி, சீரகம், சரி இருக்கட்டும், தேங்காய் எல்லாம் வதக்கி சொல்லுங்க. கும்பி பாகம் அங்கே போய்ட்டு கும்பி பாகம்னா உணவில் கலப்படம் பண்ணி ஒரு மனிதனோட வாழ்க்கை நாசம் பண்ணுக்கு கும்பி பாகங்கிறதுல தண்டனை கொடுத்துருக்கு. என்ன சொல்லுது? நம்ம எழுதுனா தானே அதோட படம் சொல்லிருக்கு. உணவில் கலப்படம் பண்ணாத அப்படி சொல்லியிருக்கேன். கொடி சொன்னா இருப்பேன். இப்போ என்ன சாப்பிட்டோமா? இதுதான் இது பேர் சாப்பிட்டோம். கும்பி பாகம் சட்னின்னு வச்சுருந்து தான் பேர். ஆமாம். அப்பா தின்னப்புறம் தான் கட்டந்துடி. இல்லை எனக்கு ஊர் சுவைக்கும் தண்ணி குடிச்சிட்டு இன்னும் படிச்சுக்கோங்களா? ஒவ்வொரு சுகையும் இங்கே இருக்கும் சொல்லுங்கப்பா. இது நமக்கு பள்ளிக்கூடம்பா. ஒவ்வொரு சுவையும் இன்றைக்கி சொல்லுங்கள், பள்ளிக்கூடம் தான். உரப்பு நாக்கு நுனி நாக்கில் தான் உரப்பு இருக்கும். அதனால நுனி நாக்கில் படாமல் தின்னுட்டா பிரச்சனை இல்லை. அடிநாக்கில் கசப்பு. வெரி குட். இன்னும் போங்க, முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். இல்லை நான் சொல்லுங்கள். அதனால தான் நம்ம எது தின்னாலும் உள்ள வாக்கில் இங்கே கசந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். தப்பு இல்லையா? அவர் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தப்பாக சொல்லுங்கள், தப்பை திட்டிக்கலாமே. தவறு திட்டலாம், தவற சொல்லலாம். தப்பு உண்மையிலே நீ ஒன்று எல்லாம் சொல்லிட்டீங்களா? நான் புளிப்புன்னு ஒரு இது சொல்லுதே, நான் தான் இருக்கேன். புளிப்பு எங்கே தெரியும்? புளிப்பு எங்கே தெரியும்? அடிநாக்கலையா? அதை புளின்னு சொல்லுங்கள், மாங்கான்னு சொல்லுங்கள். அங்கேருந்து ஒரு ஊரும் தெரியுமா? ஏன்னு சொன்னால் அது ஊர்னாதான் அது அதில் ஒரு உமிழ்நீர் தான் ஜீரண சக்தியை உருவாக்கும். கோப்படக்கூடாது. ஒரு டீச்சர் மாதிரி சொல்லுவேன், அந்த உமிழ்நீர் உருவாக்கணும். அப்போ உருவாக்கணும்னா அதை சமைச்சு சாப்பிடணும். சாப்பிட்டோன்னா இது வரும். நம்ம அவசர குளத்தில் வேலைக்கு போயிட்டோம், அவசரம் ஏழை நடுவைக்கு நாற்றுலேருந்து கிடக்கா சொல்கிறேன். நடுவைக்கு நாற்றுல பொம்மலுக்கா நீ ரொம்ப ரசித்து சாப்பிட்ருக்க. அப்படியே மனமாக அள்ளி அள்ளி உளுந்து வருவான். உழுங்கும்போது சாப்பாடை உழுங்கும்போது இந்த உமிழ்நீர் சுரக்காது. அங்கே போய் சாப்பிட்டு போய் விளங்கிட்டு இருப்பான். அப்போது ஜீரண கோளாறு வருது, ஸ்டொமக் ப்ராப்ளம். சரி, இது வரை போதும். டாக்டராக நான் பேசுவேன், நீ கேட்க முடியா. சாப்பாடு நிம்மதியாக சாப்பிடணும், அவசரப்பட்டு சாப்பிடுவேன். ரசிக்கணும். இந்த வந்தால் இந்த வத்தல் இருக்குது நினச்சி இருக்கும்போது கீழே அடிநாக்கில் இந்த உமிழ்நீர் சுரக்கும். ஒரு கதை சொல்லுவோம். இப்போ தானே எத்தனை மணி தண்ணி வந்துடுவாங்க அடியில். அதுக்கு வந்து சாம்பார் போட்டோம். காலையில் சாம்பார் போட்டு விடுமா? சாப்பாடாக நிறமாக ரசித்து ருசித்து சாப்பிடணும். அப்போந்தான் குடல் உறுதிகள் சத்தை எடுத்து நம்ம கற்றுட்டு கொடுக்கும். அவசரப்பட்டு அள்ளி அள்ளி போடுறேன் அப்படின்னா நிறைய பேர் சவிக்க மாட்டான், வாக்கில் வச்சு முழுங்க தான் செய்வான். அதை தான் சொல்கிறேன். அப்படி பண்ணால் வேஸ்ட்டாக உரமாக கூட ஆகுது. இந்த உரம் கூட நல்ல உரம் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வாய்க்குள்ளே அரைச்சிடணும் சாப்பாடை. முடிஞ்ச அது உரம் கூட நல்ல உரமாக விடாது. அப்படி சாப்பிடுவேன் ரசிச்சு ருச்சி. தும்மில் பேசல ஆக்சுவலி கடங்காக்கு ருசி தருமா? ஆமாம், நீங்களுமா பசித்தவனுக்கு ருசி தெரியாது அப்படி சொல்லுவான். இந்த பசித்தவன் ருசி இல்லை,
அன்னைக்கு பசியாக போட்டுக்கானுவேன், அதையும் சிந்திக்க மாட்டேக்க. பசியாக போட்டுக்கானுவேன், பசியாக போட்டு வேலைக்கு இருக்கிறவன். அப்போ உணவு கிடச்சிட்டேன்ட்டு அது எழு தும்பான். கடைச்சான்னு சொல்ல மாட்டேக்க. பசித்தவனுக்கு ருசி தெரியாது. ஏன் பசித்தான்? அவனுக்கு சோறு கொடுக்காம பட்டினியாக போட்டிருக்கான், பசி அதிகமாகிட்டு. அதுக்கப்புறம் தும்பான். சொல்ல வேண்டியதானே? இன்றைக்கி ஒரு சென்னை அவன் நேற்று வந்து பசித்த வேணுமே ஏதாவது படைத்தவனா சொன்னா அப்படியும் இல்லை. பசித்து வேணுமே பாவம் இல்லை. பாக்கி எல்லாத்துக்கு வரும். கிடைத்தவர்கள் இருந்தால் உழைத்தவர்கள் தெரியும். உழைச்சவன் எவனாவது பெரிய இருக்கானா? உழைப்பை கொடுத்தவன் பிடிச்ச குறைச்சனா இருக்கானா? இருக்க தானே இருக்கிறான். உழைச்சவன் எந்த இடத்துல உயர்ந்த இருக்கான். இல்லை என்ன எழுதாத சட்டம் படம் இன்னைக்காவது வருமா? இன்னைக்கும் அது எழுதாத சட்டம் பார்க்கல. எழுதாத சட்டம் இருக்குமா? சட்டம் என்ன சொல்லுது? கேட்கமுடா. என்ன சொல்லணும்னா, நீ சட்டத்தை பேசுறியே, நீ கஷ்டப்பட்டவன் சட்டத்தை படி நடப்ப. சட்டங்கிறது கஷ்டப்பட்டவன், அதை மீறது நாங்கள். ஏதோ ஒரு படத்தில் கூட, ஜெயமலை படத்தில் கூட எடுத்து பண்ண படம் மாதிரி ஒன்று எல்லோரும் கேட்குறான். கவர்மெண்ட் போட்ட சட்டத்தை மீறதோ கேட்குறான். ஒரு படமாக இருந்துச்சா தெரியுமா உனக்கு? நம்ம தான் பார்த்தோம். படம் மாதிரி சொல்லிடுது. சட்டத்தை மீறதையும் கேட்குறது. சட்டத்தை மீறது யாருக்கா? கஷ்டப்பட்ட சட்டத்தை மீற மாட்டான், பணக்கார சட்டம் கேட்பான். ஆனால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. கஷ்டப்பட்டவன் தெரியாமல், அவன் தெரியாமல் மீறுவான். பணக்காரன் கஷ்டத்தை சட்டம் தெரிஞ்சு மீறுவான், ஒன்றும் முடியாது. கஷ்டப்பட்டவன் தெரியாமல் தெரியாதவனுக்கு அவனுக்கு சட்டம் பாயும். இதுதான் துவக்கப்பட்ட சட்டங்கள் நிறைய உலகத்துலேயும். ஜனநாயக சட்டத்தில் அதெல்லாம் படிக்கணும்டா. உலகத்தை கட்டி அந்த பிரிட்டிஷ் கூட சட்டம் எழுதலை. இப்போதைக்கு தான் சட்டமாக இருந்தாங்க. ஆனால் 1700 ஆண்டு அந்த காலத்தில் அமெரிக்காவில் சட்டம் எடுத்துருக்காங்க. நம்ம இந்திய அரசு சட்டத்தை உருவாக்கும் போது அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம சட்டத்தை உருவாக்குறோம். அப்போ ஒரு 65 நாடுகளில் போய் சட்டத்தை பயிற்றாங்கன்னு ஒரு குழு ஆகிறாங்க. அப்படி எடுக்கப்பட்டது தான். நிறைய நாடுகள் சட்டத்தை எடுத்தால் நமக்கு இருக்கும். அதனால தான் இன்றைக்கி சொல்கிறோம், இந்தியாவோட அந்த சட்டம் வந்து ஒரு நல்ல சட்டம் வந்து அங்கீகாரம். 65 நாடுகளை படித்து சட்டங்களை படித்து எடுத்து உருவாக்குறது நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டம். நம்ம கொண்டாடணும். மச்சாக்கும் இன்றைக்கும் சண்டை இருக்குது, அது இருக்குது. ஆமாம், நம்ம தலைமையை ஏற்றுக்கிட்ட பிரியாம்பலுங்கிறது முகப்புரை அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. முகப்புரை பிரியாம்பலுங்கிறது அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. கும்பி பாகத்தை எடுத்தாங்க. என்னம்மா கும்பி பாகத்தை எடுத்து கும்பி, அது கும்பம் பேரை வச்சுட்டு உண்மையில கழிச்சிடல. இது எப்படிமா கும்பி பாகன்னு சொன்னியே? நான் கும்பி பாகத்துக்கு வேறு அர்த்தம். நீங்கள் யாருக்கும் கும்பி பாகம் இருந்துக்கிட்டு இருக்கு, வெளிச்சலமாக இருந்துக்கிட்டு இருக்கேன். வேண்டாம், சரி இருந்தாலும் பார்ப்போம். உங்களுக்கு அதாவது பாட்டு போடுவாங்க ரேடியோவில் பார்த்தாலும் தானே. நெய்யர் இருப்போம் போட்டு கடைசியில் 800 பொண்ணு கடைசியில் போட்டுருவாங்க. நைட்டில் போடுவோம் 800 பொண்ணு போட்டுருவாங்க. அந்த யார் அந்த பாட்டுவாங்க 800 போடுவாங்க. அந்த பாட்டு அவர் டேஸ்ட் போடுவார். அது மாதிரி இது உங்கள் விருப்பமா? நெய்யர் இருக்கும். கும்பி பாகம் சட்னி சாப்பிட இன்னும் நெய்யர் இருக்கும்.
டேஸ்ட்டாக இருக்கு. கும்பி பார்க்கறதுக்கு நிறைய வளர்க்குறதுக்கு கும்பி என்றாலும் வயிறு வயிற்றுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கு உணவு கொடுக்கணும். கொடுக்காம பவஞ்சை கொடு. கொடுக்குற உணவில் கிளப்புறாமல் வரும். இந்த பானை வச்சோன்னா இப்போ வயிறு பசிக்குது. நான் சொன்னால் எப்படி சொல்கிறது? உங்கள் வயிறு பசிக்கு சொல்கிறோம். அப்புறம் கும்பி கொதிக்குதுன்னு சொல்லிருக்கான். கும்பி ஒரு நேரம் ஒரு ஆக்ஷன் சாடும்போது இப்படி சாடம் தெரியுமா? இப்போ ஒரு கலக்கத்தில் கரும்புள்ள ஆசில் யாரையும் ஒரு பேஷண்ட் வச்சுட்டு ஏற்றாப்பட ஒரு சாய் ஓட்டுனது. அங்கே வந்து அந்த ஆப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால உங்கள் மச்சு கூட காய்ச்சல் அப்போ வாங்கிட்டான்ட்டு. அப்போ அங்கே போனால் மடத்தமாக சாப்பிடுவேன். அப்படியே சாம்பார் ஊற்றியாச்சா, சட்னியும் மூடி ஊற்றியாச்சா, எப்படி சாப்பிடும் நம்ம ஸ்டைல் ஃபஸ்ட் டைம் பரவாயில்லையே. எது நடக்க இன்னைக்கு வந்தான் அம்மாவும் தோசமாவு கலந்துட்டு. தம்பியோ அப்பவும் அங்கே இல்லையே சொன்னோம்னா கலந்துட்டு நாளைக்கு வாங்கிடுமா இப்படிதான். ஆஃபீஸுக்கு வேலை போகிறோம். காலையில் அந்த இடத்த விட்டு சாப்பிட்டுவோம். ஆனால் பொண்டாட்டி வந்து கொடுக்க காலையில் போய் சாப்பிட்டுவோம். ஆஃபீஸ் வேலை போகிறாங்க சாப்பிடுவாங்கப்பா. நான் சொல்லணும் போவாங்க வரும். சாப்பிடுவாங்க. அது அடையாளமே தெரியல. அந்த அடுப்பு, அந்த கறி அடுப்பு அப்போ இல்லாமல் போயிட்டு இப்போ இல்லை. அந்த ஹோட்டலே இல்லை. ஆயிட்டு திருச்செந்தூர் வரமாயிட்டு. ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். சாப்பிடணும் சாப்பிட்டு நான் சாப்பிட்டா தம்பி சாப்பிடுங்க. அதான் முடியும். இனிமேல் பாச்சா இது காலைக்கு தான். இருந்தால் மோசம் போனாவளா போகல. அதான் ஒரே நாருதேன்னு பார்த்தோன்னா இல்லை நாருதுன்னா அவன் குச்சி விட்டு போனக்கு அதான் நாருது. நேற்று அன்னைக்கு ஒரு கண்டுபிடிச்சோம்ல, நாயை போட்டு அடிச்சு வரணும் பாவியா. அதான் இல்லை நம்ம நாய் அப்படிலாம் தின்னாத கண்டை திங்க பண்ண ஒரு படத்தை சொல்ல தெரியுமா? அது கன்று கூட அது கழுத்தை கூட நம்ம கழுத கூட கணுன்றா எதையோ தின்னுமா கண்டு படலை. அம்மா நாங்கள் எதையுமே திங்க மாட்டோம்னு சொன்ன மாதிரி நாய் தப்புனது தப்புங்கண்ணா. அதை போட்டு அடி அடிச்சிட்டோம். பட்டினியாக நடக்கும் கொடுத்த சாப்பிடும். இதை பற்றி அசிங்கத்தை இருக்காருன்னு எனக்கு தோசையை வந்து மாற்றி மாற்றி எண்ணெய் போட சொன்ன சொல்லலையோ? தோசையை நெய் ஊற்றிடுறது தெரியுமா தெரியாதா? தெரியும் போடணும். இப்படியே மாற்றி போட்டுறாங்களா?
அந்த அந்த அளவு எப்படி மாற்றி போட்டு போனால் இங்கே தரலாம் மேலே ஆயில் நெய் ஊற்றும். நம்ம வீடியோ ஓட்டுறதுன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஓட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பண்ணி எடிட் பண்ணிடலாம். அதுதான் அடுத்த மணி சாப்பாடு நைட்டுன்னு இருக்குது. இந்த மாவு வந்து சாதா மாவு தானே, கம்மல் மாவு இல்லை. கம்மல் மாவு இல்லைனாலும் அது அருமையாக இருந்துச்சு. இது வந்து நல்லா தான் இருக்குது, கம்பெனி மாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவலாக தான் இருக்குது. அப்புறம் ஏன்னா அந்த இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆடை சைட் டிஷ் வந்து நம்ம ஊருக்கான கும்பி பாக்குங்கிற ஒரு சட்னி ஒரு இருக்கும். அதுவும் காலையில் வச்ச சாம்பாருக்கும் இப்போ இடையில உருவாக்கப்பட்ட புதுசாக அவர் கண்டுபிடிச்ச கும்பி பாக்குங்கிற சட்னிக்கும் பயங்கர டேஸ்ட்டு. நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டேன். நீங்களும் இது மாதிரி காலையில் வச்ச சாம்பார் வச்சு இந்த மாதிரி கும்பி பாக்கின சட்னி சாப்பிடுங்க. உடலுக்கு நல்லது, ஆரோக்கியம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், நீங்களே சொல்லுங்க, சீரகம் அதுங்கானதுன்னு வத்தத்தூள், பெப்பரு, சிக்கன் மசாலா தூள், சொல்லுங்க எல்லாம் எண்ணெய் ஊற்றி வதக்கி லாஸ்ட்டில் ஒரு சின்ன துண்டு தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி தேங்காய் மாதிரி சேர்த்து உரப்பு இருக்காதுன்ட்டு இந்த மட்டும் போட்டாங்க.